மயில் தோகை விரிச்சு ஆடுற அழகை வந்து எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்போம். குட்டி மயில் வந்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காடை மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது மேலே மயில் மேலே எப்படி ஒரு கொண்டை சின்னதாக இருக்குமோ அதே மாதிரி அந்த குட்டி மயிலுக்குமே சின்ன கொண்டை அழகா இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து அந்த தோகையை வந்து விரிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும். அதெல்லாம் சிரிப்பாக இருக்கும், பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ரசிக்கும் போது நம்ம மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு காலையில் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து அதோட குழந்தைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இறை தேடுறதுக்காக வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே அந்த இடத்துல அரிசி போடுவோம் அந்த டப்பாவில். அதனால வந்து அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எத்தனை மயில் பாருங்க, 3 மயில் பார்த்துருப்பீங்க. அது 3 அவங்கவுங்க தாய் கூட தான் வந்து கரெக்டாக வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மயில் நம்மளோட தேசிய பறவைன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் கார்மேகம் சூழும் போது தோகை விரிச்சு ஆடுற ஆண் மயில் வந்து மழை வர்றதுக்காக வந்து அது விரிக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இனப்பெருக்கத்தை வந்து அது வந்து ஏற்படுத்திக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண் மயிலுக்கு கொடுக்குற சிக்னல். அதே மாதிரி அது வந்து கத்துறதும் வந்து பார்த்தீங்கன்னா காதல் சமிங்கை தான். எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க.